Hi students, NIOS plus 2 student chemistry exam அதாவது IIT, JEE ட்ரை பண்றவங்க, NEET ட்ரை பண்றவங்க, சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த chemistry சப்ஜெக்ட்ல பைஃபர்கேஷன் எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த லெசன்ஸ் டிஎம்ஏக்கு வரும், எது பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த லெசன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் லெசன்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல தியரி எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி சொல்ல போறேன். இப்போ செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ரெண்டு செக்ஷன் இருக்கு உங்களுக்கு. செக்ஷன் ஏ 40 மார்க்ஸ், செக்ஷன் பி 40 மார்க்ஸ். செக்ஷன் ஏல எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். அதாவது 1 மார்க், அதாவது சூஸ் கொஸ்டின் வந்து 4 சாய்ஸஸ் கொடுத்து எனி ஒன் எழுத சொல்றது உங்களுக்கு 1 to 16 இருக்கும். அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பேருக்கு தான் 2 மார்க் கொஸ்டின், அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். இப்போ 2 மார்க் கொஸ்டின் அப்படின்ற இதுல 17ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 12 கொஸ்டின்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா டோட்டலா 2 மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா உள்ளார வந்து 1 மார்க்குக்கு 2 கொஸ்டின் இருக்கும். அந்த 2 கொஸ்டினுக்கும் ரொம்ப நல்லாவே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 4 2 பண்ணினா போதும்னு. அந்த அப்ஜெக்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம், மேட்ச் ஃபாலோயிங் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேராகிராஃப் கண்டென்ட்டை ஒரு பேராகிராஃபா கொடுத்து அதுக்குள்ள 4 கொஸ்டின் கொடுத்து அதுல 2 கொஸ்டின் எனி 2 எழுத சொல்லலாம். ஸோ பாருங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு இந்த வாட்டி பாருங்க. ஸோ ஈஸியா நீங்க மார்க் வந்து 1 மார்க்லேயே ஸ்கோர் பண்ணலாம். லெசனை கொஞ்சம் உள்ளார போல்டு லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் செக்ஷன் பி வரலாம். செக்ஷன் பி 40 மார்க்ஸ். செக்ஷன் பி 40 மார்க்ஸ்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 9 இருக்கும். அது சாலிடா 2 மார்க்ஸ் தான். அதுல வந்து இன்டர்னல் சாய்ஸ், அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து இந்த கொஸ்டின் அல்லது அடுத்த கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபைன் இருக்கலாம், டிஸ்டிங்விஷ் இருக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ஏதாவது கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்தது வந்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் வந்து 4 கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கு, 12 மார்க்ஸ். அடுத்தது வந்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் தான், 10 மார்க்ஸ் தான் வரப்போகுது. அந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ். இன்டர்னல் சாய்ஸ்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின், இட் திஸ் ஆர் தட் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ இதுலேயும் சாய்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே சாய்ஸ் இருக்கு. ஈவன் அப்ஜெக்ட் டைப்ல கூட உங்களுக்கு சாய்ஸ் இருக்குன்னா பாருங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால NIOS வந்து கரெக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். மற்ற ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி ஏதோ ஓனா எழுதலாம், கதை விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க படிக்காம அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மார்க் கிடைக்காது. ஸோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து புக்கை ரீட் பண்ணுங்க. புக்லயும் வந்து உங்களுக்கு 60% 40% சிலபஸை பிரிச்சுட்டாங்க. 40% டிஎம்ஏக்குள்ளதை நீங்க தியரி எக்ஸாமுக்கு படிக்க தேவையே இல்லை. ஸோ 60% ஆஃப் சிலபஸ் தான் படிக்க போறீங்க. நல்லா படிங்க. பெஸ்ட் ஆஃப்